நீங்க ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் அப்படின்னா நீங்க முதல்ல என்ன பண்ணணும்னா நீங்க விருப்பப்படணும். நீங்க விருப்பப்படணும். வேதம் சொல்கிறது, நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். உங்களுக்குள்ள விருப்பமே வரலைன்னா, உங்களுக்கு விருப்பமே வரலைன்னா அப்போ அந்த ஆசை வந்தாதான் நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க ஆசையே வரல அப்படின்னு சொன்னா எப்படி நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க? சிலருக்கு அதான் வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாகலாம் அப்படின்ற மாதிரி, இல்ல கூண்டு சட்டிக்குள்ளே குதிரை அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கவே இருக்காதீங்க. இந்த உலகத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தார்ல, ஏதாவது ஒரு விதத்துல தடம் பதிச்சுட்டு தான் போகணும். தடம் பதிச்சு தான் போகணும். உண்மையா இல்லையா? அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி விஷன் உள்ள இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. அப்போ இரண்டாவது நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நான் விருப்பப்படுறேன் ஆண்டவரே, எனக்குள்ள அந்த ஆசை வரட்டும். நான் 4 பேருக்கு முன்னாடி சாட்சியா நிற்கணும். நான் 4 பேருக்கு முன்னாடி ஒரு வாகனத்தை வாங்கணும். நான் 4 பேருக்கு முன்னாடி ஒரு வீட்டை நான் கட்டணும். பெருமைக்கு இல்லை, பெருமைக்கு இல்லை. அவன் என்ன பார்க்கறான், என்ன பார்க்கறான் இல்ல. நான் சொல்றேன், அதுல கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம் இல்ல, கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம் இல்ல. ஒரு வீடு கிடைச்சா அதுல ஒரு ஜெப அறை வச்சு டெய்லி பிரேயர் பண்ணா கர்த்தர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. உங்க நாம மகிமைக்காக என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, உங்க நாம மகிமைக்காக, உங்க நாம. அதனால உங்கள் நிமித்தம் பாருங்க, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் சில நேரத்துல உலகத்தானுக்கு முன்னாடி போய் நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. உலகத்தானுக்கு முன்னாடி கை கட்டி நிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. சம்பளம் வாங்குறது தப்பு இல்லை. ஆனா நான் நம்புறேன், நீங்க சம்பளம் வாங்குறவங்களுடைய அந்த லிஸ்ட்டை விட்டுட்டு கொடுக்கிறவங்களா கர்த்தர் மாற்றட்டும். உங்க பிள்ளைகளையாவது மாற்றட்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணும்போது நீங்க சொல்லுங்க, என்னுடைய வறுமை மட்டும் என் பிள்ளைக்கு தொடரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. என் வறுமை என் பிள்ளைக்கு தொடரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற, இப்ப பாருங்களேன், சிலருக்கெல்லாம் நாளைக்கு ஒரு 5000 ரூபாய் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவ்வளோ கஷ்டம். நம்ம எல்லாரும் நம்மகிட்ட பேசுவாங்க, எல்லாரும் நம்மகிட்ட நல்லவங்களா இருப்பாங்க. எது வரைக்கும் தெரியுமா? ஹெல்ப் கேட்கிற வரைக்கும், ஹெல்ப் உதவி கேட்கிற வரைக்கும். நீங்க பணம் மட்டும் கேளுங்க, ஒரு உதவி மட்டும் கேளுங்க, தேவைக்காக கேளுங்களேன். அதுக்கப்புறம் உங்களை நேசிக்கிறவங்க எப்படி மாறுறாங்கன்னு பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், அதுக்கப்புறம் அவங்களுடைய பார்வையே வித்தியாசமா இருக்கும். நம்மளை நல்லாவே பார்க்க மாட்டாங்க. காசுன்னு போய் நின்னுட்டோம், தேவைன்னு போய் நின்னுட்டோம், நம்ம மரியாதையை நம்ம இழந்துட்டோம். ஆனா நான் ரொம்ப ஜெபம் பண்றேன், ஆண்டவர் உங்க யாரையுமே அப்படி யாருக்கு முன்னாடியும் கையேந்திர மாதிரி கர்த்தர் விடவே கூடாது. இனி இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நீங்க யார்கிட்டையும் போய் கை கட்டி நிக்கிறத கர்த்தர் வைக்க மாட்டார். இனி அப்படி நிக்க கூடாது. தேவைகளுக்காக நீங்க போய் நிக்க கூடாது. ஏசப்பா அதுல உங்களை சாட்சியா நிக்கணும். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, நான் நம்புறேன். நான் என் கையை நம்பல, நான் என் திறமையை நம்பல, நான் என் அப்பாவையும் எங்க அம்மாவையும் நம்பல, என் குடும்பத்தை நம்பல. ஐஸ்வர்ய சம்பூர்ணாகிய உங்களை நான் நம்புறேன். வானத்திற்கும் பூமிக்கும் சொந்தக்காரராகிய உங்களை நம்புறேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நான் நம்புறேன்ப்பா, நான் நம்புறேன்ப்பா, உங்களை நம்புறேன் ஆண்டவரே. உங்க கை குறுகல, உங்க கை குறுகி போகல. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா அப்பா, யாபேசனுடைய எல்லையை விரிவாக்குறவர் நீங்க தானே அப்பா. ஆமென். அடிமையாய் போன யோசேப்பை அதிகாரியா மாத்தினது நீங்க தானே அப்பா, நீங்க தானே அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான் நம்புறேன், நான் நம்புறேன். இந்த கடனை நீங்க மாற்றுவீங்க நான் நம்புறேன். இந்த தேவை சந்திக்கப்படும் நான் நம்புறேன். என்ன கர்த்தர் செழிக்க பண்ணுவீர்னு நாங்க நம்புறோம். ஹalleluya, thank you jesus. தகப்பனே தகப்பனே, ஹalleluya. இந்த 16வது நாள் உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறோம். நீங்க சொன்னீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்கன்னு சொன்னீங்க. இன்றைக்கு சொன்ன அந்த 3 ஆசீர்வாதமும் எங்க பிள்ளைகள் தலையின் மேல ஆம் என்றும் ஆமேன் என்றும், இந்த சத்தத்தை லைவ்ல கேட்டிருக்கிறவங்க மேல, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் அந்த வாக்குத்தத்தங்கள், நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அந்த நாளில் செய்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், அதிசயங்களை காண பண்ணுவேன். அப்பா இந்த கையை ஆசீர்வதிங்கப்பா. உங்க 2 கையையும் வானத்துக்கு நேராய் உயர்த்தி, ஹalleluya, thank you jesus, thank you jesus. இந்த கையை bless பண்ணு, இந்த கையை bless பண்ணு. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் ஊழியக்காரனை கையில வில்ல பிடிக்க சொல்றாரு. கர்த்தர் வில்ல பிடிக்க சொல்றாரு. அவன் வில்ல கையில பிடிக்கிறான். ஒரு நிமிஷம் அப்படி கவனிங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஊழியக்காரனை வில்ல கையில பிடிச்சி, அந்த வில்ல அவன் கையில எடுத்து அதில் பிடிச்சி நாணயம் ஏற்றும் போது, இப்போ இவனுக்கு லக்கு தெரியாது.
எங்க பண்ணணும் என்ன பண்ணணும் தெரியாது. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரம்மா, அவனுடைய கை மேல கர்த்தருடைய கையை வச்சு அந்த வில்லை நாணேற்றி கர்த்தர் எய்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுங்க. இப்ப நம்ம கை மேல கர்த்தருடைய கை. நீங்க நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும். நீங்க எது பண்ணினாலும் கர்த்தர் பிளஸ் பண்ணுவார். இனி உங்க கையில இருந்த நஷ்டம் வரக்கூடாது. ஸ்பெஷலா வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீ உங்க அம்மாவை அப்படி கத்துறோன்னா வருக தாமதிச்சா, கர்த்தர் வருக தாமதிச்சா, உங்க அப்பா உன்னை பார்த்து பார்த்து சந்தோஷப்படணும். உங்க அம்மா பார்த்து பார்த்து சந்தோஷப்படணும். உன் குடும்பத்துல கர்த்தர் உன்னை எட்டாத உயரத்துல கொண்டு போய் வைக்கணும். கையை உயர்த்தி, ராஜா ராஜா இந்த கை மேல உங்க கை, இந்த கை மேல உங்க கை. இந்த கை விளங்காத கைன்னு சொன்னாங்கப்பா, இந்த கை எதுவும் நிக்காதுன்னு சொன்னாங்கப்பா, இந்த கை ஏமாறுற கைன்னு சொன்னாங்கப்பா, இந்த கையை யாருமே நம்பலப்பா. ஆனா இப்போ இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த வாக்கு தத்தத்தின்படி இந்த கரத்தின் மேல ஏசப்பா, இந்த கரத்தின் மேல உங்க கரம், உங்க கரம், உங்க கரம் பலமாய் பலமாய் அமர்ந்திருந்து நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலுகவும் உன்னை பெருகவும் உன்னை பலுகவும் உன்னை பெருகவும் பண்ணுவேன் என்கிற அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாகப்பா, நிறைவேறுவதாகப்பா, நிறைவேறுவதாக. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இந்த 16 நாட்களும் உங்க மகிமை குறையவே இல்லை, உங்க வல்லமை குறையவே இல்லை, உங்க வார்த்தை குறையவே இல்லை. 100 நாட்கள் போக 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 உங்க பிரசன்னம் அப்படியே எங்களை மாற்றிட்டே இருக்கட்டும்பா. எல்லார் மத்தியிலும் ஒரு சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துங்க.